Welcome to Just Learn. In this session, we are going to learn Unit 1 poem Once Upon a Time written by Gabriel Okara, 11th Standard English, Samachir Kalvi. Always be true to your feelings because the more you deny what you feel, the stronger it becomes. About the author, Gabriel Okara. He is a Nigerian poet and novelist whose verse had been translated into several languages by the early 1960s. He was born in the year 1921, April 24. Even at the age of 97, he rendered his service to the literary field. His first novel in 1964, The Voice, his early experiment novel, is an outstanding linguistic experiment. The poem, The Fisherman Invocation, awarded as a Commonwealth Poetry. Gabriel Okara. இவர் ஒரு நைஜீரியன் போயட் மற்றும் ஒரு நாவலிஸ்ட். 1921ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 24ஆம் நாள் பிறந்து இன்றும் அவரது 97வது வயதிலும் கூட இலக்கியத்துறைக்கு தனது சேவையை ஆற்றி கொண்டிருக்கிறார். 1964இல் வெளிவந்த த வாய்ஸ் என்னும் இவரது ஏர்லி எக்ஸ்பிரிமெண்டல் நாவல் மிகவும் பிரபலமானதாகவும் இவரது த ஃபிஷர்மேன் இன்வோகேஷன் என்னும் கவிதைக்கு காமன்வெல்த் போயட்ரி பரிசும் கிடைத்தது. இவர் எழுதிய ஒன்ஸ் அப்பான் அ டைம் என்னும் கவிதையை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒன்ஸ் அப்பான் அ டைம் அப்படின்னா முன்னொரு காலத்தில் என்று பொருள். இந்த என்டையர் போயமே பார்த்திங்கன்னா ஒரு அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையே நடக்கிற ஒரு அழகான கான்வர்சேஷன். Let's learn the first stanza. Once upon a time, son, they used to laugh with their hearts and laugh with their eyes. But now, they only laugh with their teeth, while their eyes block cold eyes, search behind my shadow. அதாவது மகனே, அந்த நாட்களில் மக்களின் சிரிப்பு உண்மையானதாக இருந்தது. அந்த சிரிப்பு இதயத்தின் ஆழத்திலிருந்து வந்தது. மக்களின் கண்கள் பூரிப்போடு மின்னும். ஆனால் இன்று மக்கள் பற்களை மட்டும் வெளியே தெரியுமாறு சிரிக்கின்றார்கள். அவர்கள் கண்களில் அன்பு இல்லை, செயற்கையான புன்னகை மட்டுமே. கூர்ந்து பார்த்து நிழலையும் ஊடுருவி மனதின் எண்ணங்களை ஆராய்கின்றார்கள். Second stanza. There was a time indeed they used to shake hands with their hearts, but that's gone. Son, now they shake hands without hearts, while their left hands search my empty pockets. அந்நாட்களில் கை குலுக்குதல் என்பது நட்பின் அடையாளம். கை குலுக்கும் இருவரும் உள்ளார்ந்த அன்பை கைகுலுக்கி தெரிவிப்பார்கள். அந்த இருவரும் அந்த சந்திப்பில் மகிழ்ச்சியால் திளைப்பர். ஆனால் இன்று உள்ளார்ந்த கை குலுக்குதல் இல்லாமல் போய்விட்டது. இது வெறும் சந்தர்ப்பமாக மாறிவிட்டது. இன்றைய மனிதர்கள் கரம் குலுக்கும் போது ஒருவர் மற்றவரை எடை போடுகின்றார்கள். வலது கரம் குலுக்கும் போதே இடது கரம் என்னுடைய பாக்கெட்டில் எவ்வளவு பணம் உள்ளது என்று துளவுகிறது. Third stanza. Feel at home, come again. They say, and when I come again and feel at home, once, twice, there will be no thrice. For then I find doors shut on me. அந்நாட்களில் என்னுடைய நண்பர்களின் வீடுகளை சந்திக்கும்போது சற்று கூச்சத்துடன் செல்வேன். அவர்கள் உங்கள் வீடு போலதான் இதுவும் என்று கூறுவார்கள். மீண்டும் வாருங்கள் என்று அன்புடன் உபசரிப்பார்கள். ஆனால் இன்று யார் வீடாக இருந்தாலும் ஒரு முறை அல்லது இருமுறை செல்லலாம். மூன்றாம் முறை சென்றால் அவ்வளவுதான். கதவுகள் செல்லும் முன் மூடப்படும். அவர்கள் விரும்பப்படாத விருந்தாளி ஆவார்கள். Fourth stanza. So, I have learnt many things, son. I have learned to wear many faces like dresses. Home face, office face, street face, horse face, cocktail face, with all their conforming smiles like a fixed portrait smile. பல காரியங்களில் நானும் கற்றுக்கொண்டிருக்கிறேன் என் மகனே. பல ஆடைகளை மாற்றி மாற்றி போடுவது போல் நானும் பல முகங்களை அணிய கற்றுக்கொண்டேன். வீட்டில் ஒன்று, அலுவலகத்தில் ஒன்று, தெருவுக்கு சென்றால் ஒன்று, உபசரிக்கும் போது மற்றொன்று, வேறுபட்ட சூழ்நிலைகளில் வேறுபட்ட முகங்களை காட்டினேன். என்னுடைய முகம் பல உணர்ச்சிகளை காட்டுகின்றது. வரையப்பட்ட முகம் எப்போதும் புன்னகைத்து கொண்டே இருப்பது போல நானும் கூட சந்தோஷமாக இல்லை என்றாலும் எப்போதும் சிரித்து கொண்டே இருக்க கற்றுக்கொண்டேன். Fifth stanza. And I have learned too to laugh with only my teeth and shake hands without my heart. I have also learned to say goodbye when I mean good riddance, to say glad to meet you without being glad, and to say it's been a nice talking to you after being bored. நானும்
பற்களை வெளியே காட்டி மட்டும் சிரிக்க கற்றுக்கொண்டேன். இதயத்தின் ஆழத்திலிருந்து அல்லாமல் வெறும் கைகுலுக்க கற்றுக்கொண்டேன். எப்பதான் போவான், போனாதான் நிம்மதி என்று நினைத்தாலும் குட் பை என்று சொல்கிறேன். ஒருவரை சந்திப்பது மகிழ்ச்சியே இல்லாவிட்டாலும் glad to meet you என்கிறேன். ஒருவருடன் பேசுவது எரிச்சலாக இருந்தால் கூட it's been nice talking to you என்கிறேன். 6th stanza. But believe me, son, I want to be what I used to be when I was like you. I want to unlearn all these muting things. Most of all, I want to relearn how to laugh. For my laugh in the mirror shows only my teeth like a snake's bare fangs. நான் உன்னை போல் குழந்தையாக இருக்கும்போது நான் வெளிப்படையாக திறந்த இதயத்தோடு இருந்தேன். இப்போது நான் உன்னை போன்ற குழந்தையாக மாற விரும்புகிறேன். உற்சாகத்தையும் புன்னகையையும் ஊமையாக்கிய இந்த மனப்பான்மையை மறக்க விரும்புகிறேன். உண்மையாக சிரிக்க விரும்புகிறேன். இன்று நான் கண்ணாடி முன் பல்காட்டி சிரிக்கும்போது என் முகத்தில் தெரியும் பற்கள் விஷப்பாம்பின் பற்கள் போல் உள்ளது. So show me, son, how to laugh. Show me how I used to laugh and smile. Once upon a time when I was like you. மகனே, எவ்வாறு உண்மையாக சிரிக்க வேண்டுமென காட்டு. நான் சிறியவனாக இருக்கும்போது எப்படி சிரித்தேன் என்று எனக்கு கற்றுக்கொடு. அந்நாளில் நான் எனது சிரிப்பு வெளிப்படையாகவும் உண்மையானதாகவும் இருந்தது. ஆகவே இந்த உலகமே ஒரு நாடக மேடை. ஒவ்வொருவரும் குழந்தையாக மாற வேண்டிய அவசியத்தை கேப்ரியல் ஒகாரா இந்த பாயம் வழியாக நமக்கு புரிய வைத்திருக்கிறார். Next we are going to learn the glossary. First one, laugh with their teeth. ஜஸ்ட் பல்ல காட்டுறாங்க, அந்த அன்பில் உண்மை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. டு ஃபேக் அ லாஃப் வித்தவுட் அசோசியேட்டட் எமோஷன்ஸ், பொய்யான சிரிப்பு. நெக்ஸ்ட் ஒன், ஐஸ் பிளாக் கோல்ட் ஐஸ், கண்களில் உண்மையான அன்பு இல்லை. ஐஸ் லேக்கிங் அ ஃபீலிங் ஆஃப் வார்ம்த் ஆர் என்டியூரிங் எக்ஸ்பிரஷன்ஸ். சர்ச் பிஹைண்ட் மை ஷேடோ, பீப்புள் ஆர் ஹைப்போக்ரிட்டிக்கல் அண்ட் தே டோன்ட் மீன் வாட் தே சே. நிழலை கூட ஏதாவது எதிர்பார்ப்போடு தான் பின்தொடர்வாங்க. நெக்ஸ்ட் ஒன், while they left hands search my empty pocket, evaluating the narrator's worth and power or calculating how he could be exploited. ஸோ வலது கை வந்து ஷேக் ஹேண்ட் பண்ணும்போது இடது கை வந்து அவங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, பர்ஸ் எவ்வளோ வெயிட்டாக இருக்குது அப்படின்னு இடது கை வந்து தேடுமா. இடது கை பணம் வைக்கும் பாக்கெட்டை தேடுகிறது. காக்டெயில் ஃபேஸ் ஷோயிங் மிக்ஸ்டு எமோஷன்ஸ். ஸோ பலவிதமான முகத்தை மாற்றுவது. நமக்கு ஒருத்தவங்களை பிடிக்கல அப்படின்னா அவங்ககிட்ட பிடிச்ச மாதிரியான ஒரு முகபாவனையை வச்சு நம்ம பேசுகிறோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் அதுக்கு உதாரணமாக சொல்லலாம். கன்ஃபார்மிங் ஸ்மைல்ஸ் லைக் அ ஃபிக்ஸ்டு போர்ட்ரேட் ஸ்மைல். wearing a standard deceitful artful smile. Conforming smiles like a fixed portrait smile. Wearing a standard deceitful artificial smile on all occasions. ஸோ இப்போ ஃபோட்டோ எடுக்கும்போது எப்படி நம்ம சிரித்த முகத்தோடு நம்ம வந்து ஃபோஸ் கொடுப்போமோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் ஃபிக்ஸ்டு போர்ட்ரேட் ஸ்மைல். புகைப்படம் எடுக்கும்போது போஸ் கொடுப்பதை போன்று சிரிப்பது. குட் ரிடன்ஸ், எக்ஸ்பிரஷன் ஆஃப் ரிலீஃப் அட் பீயிங் ஃப்ரீ ஆஃப் அன் அன்வான்ட் பர்சன். பிடிக்காத ஒரு நபரிடமிருந்து விடை பெற்று கொண்டு செல்வது. அப்பா போனால் போதும் அப்படின்னு நினைப்போம், ஆனால் குட் பை அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்லி அனுப்புவோம். ஃபேங்ஸ், டீத் ஆஃப் அ வெனாமஸ் ஸ்னேக் யூஸ் டு இன்ஜெக்ட் பாய்சன். ஸோ ஃபேங்ஸ் அப்படின்னா விஷப்பாம்பின் பற்கள். Now we are going to learn the poetic devices of the poem. First one, figures of speech. A figures of speech is a word or phrase that has a separate meaning from its literal meaning. Poem lines ஓட meaning ஒன்று இருக்கும், அதோட literal meaning வேறு மாதிரி இருக்கும். So let's see what kinds of figures of speech are used in this poem. First one is simile. Simileனா உவமை அப்படின்னு சொல்லுவாங்க. Simile is used to compare two things using the keywords as or like. ரெண்டு பொருட்கள் as இல்லைனா like என்ற keywords யூஸ் பண்ணி கம்பேர் பண்ணியிருப்பாங்க. as likeனா போல அப்படின்னு சொல்லலாம். Now let's see the examples.
லைக் அ ஃபிக்ஸ் portrait ஸ்மைல். அப்போ இந்த லைனில் வந்து லைக்குன்ற வேர்டு இருக்குது. புகைப்படத்தை போல. அப்போ this is simile. I have learned to wear many faces like dresses. ஸோ ட்ரெஸ்ஸஸ் மாற்றுறது போல் ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய முகபாவனையை நான் மாற்றிக்கொள்வேன். ஸோ இங்கே லைக் இருக்கு, இட் இஸ் simile. நெக்ஸ்ட் ஒன் இஸ் shows only my teeth like a snake's bare fangs. பாம்பின் பற்களை போல. ஸோ இங்கேயும் லைக் இருக்கு, this is simile. when I was like you. உன்னை போல. அப்போ இங்கேயும் என்ன இருக்குது, லைக் இருக்குது. ஸோ இந்த 4 லைன்ஸ் வந்து சிமிலியை குறிக்குது இந்த போயமில். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மெட்டாஃபர். மெட்டாஃபர் அப்படின்னா உருவகம், உருவக அணின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். ஸோ மெட்டாஃபர் இஸ் யூஸ் டு கம்பேர் 2 things வித்தவுட் யூஸிங் த கீவேர்ட்ஸ் ஆஸ் ஆர் லைக். ஸோ இதுவும் கம்பேரிசம் தான். சிமிலியில் வந்து அந்த லைன்ஸில் ஆஸ் இல்லைனா லைக் இருக்கும். மெட்டாஃபரில் அந்த கம்பேரிசனில் ஆஸ் ஆர் லைக் இருக்காது. ஸோ போயமில் while their eyes blocked eyes, இந்த லைன் தான் இங்கே மெட்டாஃபர். ஸோ முற்காலத்தில் மக்களின் கண்களுக்கு அன்பு கனிவு இருந்துச்சு, ஆனால் இப்போ இருக்கவங்களோட பார்வை உறைஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ இந்த போயமில் இந்த லைன் வந்து மெட்டாஃபர். The next one is oxymoron, அப்படி இல்லைனா paradox அப்படின்னு சொல்லலாம். இது தமிழ் பார்த்திங்கன்னா முரண்பாடு அப்படின்றது பொருள். A contrasting sentence or phrase which may have different object or ideas. குறிப்பிட்ட ஒரு லைனில் 2 கான்செப்ட் இருக்கும், முக்கியமாக முரண்பாடான வார்த்தைகளாக இருக்கும். நம்ம கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், I have also learned to say goodbye when I mean good riddance அப்படின்னு லைன்ஸ் இருக்குது. ஹியர் குட்பைனா சந்தோஷமாக போயிட்டு வாங்கன்னு சொல்கிறது. அதுவே குட் ரிடன்ஸ்னால் எப்போ தான் போய் தொலைவீங்க அப்படின்னு மனசில் நினைக்கிறது இல்லைனா எதிர்பார்க்குறது. ஸோ திஸ் லைன் ஹேஸ் கான்ட்ராஸ்ட் மீனிங் அண்ட் ஹென்ஸ் இட் இஸ் oxymoron or otherwise called as paradox. Now next line is to say glad to meet you without being glad. சந்தோஷம் இல்லாமலே உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு டு சே இட்ஸ் பீன் நைஸ் டாக்கிங் டு யூ ஆஃப்டர் பீயிங் போர்ட். ஸோ நமக்கு ரொம்ப போரிங்காக இருந்திருக்கும், ஆனால் உங்ககிட்ட பேசுனதில் ரொம்ப சந்தோஷம்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு கான்ட்ராஸ்ட் மீனிங். இதுக்கு வந்து ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்த்திங்கன்னா paradox இல்லைனா oxymoron சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் euphemism. euphemism மீன்ஸ் indirect word or a substitute word. ஸோ ஒரு வார்த்தைக்கு ஒரு சப்ஸ்டியூட்டான ஒரு வேர்டை வந்து அப்ளை பண்ணுறது. இங்கே லைன்ஸ் பார்த்தீங்கன்னா I find doors shut on me. இப்போ doors shut on me அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கும்போது வேறு மீனிங்காக இருக்கும். இதோட உண்மையான மீனிங் பார்த்திங்கன்னா க்ளோசிங் த டோர். ஸோ டோர் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் மெட்டனமி. ஸோ மெட்டனமி அப்படின்றது ரீப்ளேஸ் வேர்ட்ஸ் வித்தவுட் சேஞ்சிங் இட்ஸ் ஒரிஜினல் மீனிங். ஒரு சொல்லுக்கு பதிலாக மற்றொரு சொல்லை பயன்படுத்துவது. ஸோ இன் திஸ் போயம் தே ஆர் யூஸ் டு லாஃப் வித் தேர் ஹார்ட்ஸ். இப்போ லாஃப் வித் தேர் ஹார்ட்ஸ் அப்படின்றது இங்கே மெட்டனமியாக குறிக்கப்படுது. அடுத்தது தே ஷேக் ஹேண்ட்ஸ் வித்தவுட் ஹார்ட்ஸ். ஸோ இங்கே வித்தவுட் ஹார்ட்ஸுன்ற வேர்டு இங்கே மெட்டனமி. பட் நவ் தே ஒன்லி லாஃப் வித் தேர் டீத். ஸோ லாஃப் வித் தேர் டீத் அப்படின்ற இந்த லைன் வந்து மெட்டனமி. Next one is alliteration. So what is alliteration? When 2 or more words begin with same letters is called alliteration. 2ற்கு மேற்பட்ட வார்த்தைகள் ஒரே எழுத்தில் தொடங்கினால் அது alliteration எனப்படும். Let's see few examples here. They used to laugh with their hearts. இந்த லைனில் they, their, to இதெல்லாமே டீன்ற எழுத்தால் தொடங்கப்பட்டது. ஸோ இங்கே வந்து இந்த லைன்ஸில் இதுதான் alliterated words. நெக்ஸ்ட் ஒன், பட் நவ் தே ஒன்லி லாஃப் வித் தேர் டீத். இங்கேயும் அதே மாதிரி தான் தே, தேர், டீத் இது மூணுமே டீன்ற வார்த்தையில் தொடங்கப்பட்டது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ alliterated words. நெக்ஸ்ட் ஒன்,
search behind my shadow. இங்கே alliterated words பார்த்தீங்கன்னா search, shadow. இந்த ரெண்டு வேர்டுமே எஸ்ல ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இட் இஸ் ஆல்சோ alliterated words. Next one. Now they shake hands without hearts. Hands, hearts. இது ரெண்டும் ஹெச்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஒரே லைனில் ஒரே லெட்டரில் ஸ்டார்ட் ஆன வேர்ட்ஸாக இருக்கணும். அதுதான் alliteration. In this poem, there is no rhyming scheme at all, as the poem is free verse. The entire poem is called the monologue. Monologue na தனி மொழி, ஒருத்தர் மட்டும் பேசிக்கொண்டு இருப்பது, மோனோ ஆக்ட் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. When we notice this poem, one-sided conversation goes on. Only father talking to his son, and we don't hear the son talking anywhere in this poem. So by this we have completed the entire poem. Hope you all understood. If you like this video, subscribe, like, comment and share. Press the bell button for my regular videos. Thank you.